ஐபாக்கோ சீரீஸ் பார்ட் 4. இன்னைக்கு என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கே அங்கே போயிட்டு ஆச்சரியமா இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கோ சப்போட்டா அந்த பழம் அதில் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பாப்கார்ன் ஐஸ்கிரீமா, பாப்கார்னில் ஒரு ஐஸ்கிரீமா, ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அங்கே போயிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஐபாக்கோ போனாலே நான் ஜாக் ஃப்ரூட் மட்டும்தான் சாப்பிடுவேன். அங்கே போனாலே ஜாக் ஃப்ரூட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ற ஆள் நான். அதை மீறின ஒரு டேஸ்ட் இந்த சிக்கோ ஐஸ்கிரீமில் எனக்கு கிடச்சிது. அப்படியே அந்த ஒரிஜினல் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஃபீல் பண்ணேன். இப்போ டேஸ்ட் பண்ணுறது பாப்கார்ன் ஐஸ்கிரீம். இந்த பேருக்காக தான் வாங்கினேன். பட் பாப்கார்ன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இருக்குது. இவனுங்க என்ன பாப்கார்னை போட்டு அரைக்கானுங்களா, என்ன இலவு எல்லாமே. இப்போ ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் துண்டு வர மாதிரியே இருக்கும். இப்போ ட்ரை பண்ண சிக்கோ அது என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ, நார்மலாக பழம் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அப்படியே இருக்குது. அதே மாதிரி இதுவுமே இந்த பட்டர் டேஸ்ட்லாம் வரும்ல, பாப்கார்ன் சாப்பிடும்போது ஒரு பட்டர் டேஸ்ட் லாஸ்ட்டாக வரும். அப்புறம் பாப்கார்ன்லாம் அந்த பல்லில் மாட்டிட்டு நிற்கும், அதெல்லாம் ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கு. பாப்கார்ன் ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு வின்னர் சிக்கோ தான், வேற லெவல் பண்ணி விட்டானுங்க. ஸோ இப்போ ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக டாப்பில் இருக்குது சிக்கோ தான், ரெண்டாவதாக இருக்குது ஜாக் ஃப்ரூட்டு. அதுக்கு அடுத்து என்ன ரேட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்கும், இதை சாப்பிட்டு பாடுறா, இது என்னடா ஃப்ளேவரு, இந்த ஃப்ளேவர் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக அதை ட்ரை பண்ணிட்டு வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.